எப்படி தீமையை விட்டு விலக வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயந்து. ஆமென். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படுறது பயம் என்றால் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, யோபு கர்த்தருக்கு பயந்து பொல்லாத வழிகளை விட்டு விலகி இருந்தான். பைபிள்ல பாருங்க, அநேகர் கர்த்தருக்கு பயந்து பொல்லாத கிரியைகளை செய்யாமல், தீமையான காரியங்களை செய்யாமல் தேவன் விரும்புகிற காரியத்தை தான் செய்தார்கள். அப்ப தேவன் எதை விரும்புகிறாரோ அதெல்லாம் நன்மையானது. தேவன் எதையெல்லாம் விரும்பலையோ அவைகள் எல்லாம் தீமையாக இருக்கிறது. அப்ப நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயப்படும் போது அப்ப அந்த தீமையான காரியங்கள் என்ன என்பதை அறிந்து கொள்ளுவோம். அழகாக பரிசுத்த வேதாகமத்துல இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, என்னிடத்தில் வாருங்கள், கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்னதென்று நான் உங்களுக்கு போதிக்கிறேன் என்று. ஆம், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமானவர்களே, பரிசுத்த வேதாகமம் அதை படிக்கும் பொழுது அந்த பரிசுத்த வேதாகமே உங்களுக்கு எது நன்மை எது தீமை என்பதை கற்றுக் கொடுக்கும். இந்த வழியில போனா தேவன் விரும்புவாரா, இந்த வழியில போனாதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறோமா என்பதை அறிந்து கொள்வோம் என்பதை கற்றுக் கொடுக்கும். அதனால தான் அழகாக ஊழியக்காரங்களா சொல்றாங்க, பரிசுத்த வேதாகமத்தை படிங்க, பைபிளை படிங்க, நீதிமொழிகளை படித்து ஒரு அதிகாரத்தை படித்து விட்டு நீங்க மற்ற வேலைகளை செய்யுங்க என்று சொல்றாங்க. ஏனென்றால் பரிசுத்த வேதாகமம் உனக்கு கற்றுக் கொடுக்கும். என்ன கற்றுக் கொடுக்கும் என்றால் எது நன்மை எது தீமை என்று. அல்லேலூயா. இதை செய்தால் கர்த்தருக்கு பயந்து இந்த வழிகளில் நடக்கும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம், பாக்கியவான்கள் லிஸ்டில் சேர்வோம், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம் என்பதை நமக்கு வேதாகமம் கற்றுக் கொடுக்கும். அப்பொழுது நாம் அதன்படி நடப்போம். நடக்கும் பொழுது தீமைகளை வெறுக்கிறவர்களாக இருப்போம். இது தேவனுக்கு பிடிக்காத காரியம், இதை நம்ம செய்யக்கூடாது என்பதை நாம் உணர்கிறவர்களாக இருக்கும் பொழுதுதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம் உண்டாகும். அல்லேலூயா. இந்த இடத்துல கூடி இருக்கிற எத்தனை பேர் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளை நடக்கிறீங்க? கை தூக்குங்கன்னு சொன்னா எத்தனை பேர் தூக்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா தேவன் தெரியும், தேவனுக்கு தெரியும். அழகாக அவர் சொல்லுகிறார், தீமையை விட்டு விலகு என்று. எப்பொழுது? கர்த்தருக்கு நீ பயப்படும் போது தீமையை விட்டு விலகுவாய். கர்த்தருக்கு பயம், கர்த்தருக்கு பயப்படுற பயம் உன் இருதயத்துல உண்டாகும் பொழுது நீ தீமையானதை செய்ய மாட்டாய். பாருங்க, ஒரு சில காரியங்கள்லாம் சொல்லி கொடுப்போம் நம்மளோட சின்ன குழந்தைக்கு. அந்த இடத்துக்கு போனோம்னா உனக்கு அது அப்படி ஆயிரும், அதை போனால் நான் உன்னை அடிப்பேன் இப்படின்னு சொல்லி கொடுப்போம். உடனே அந்த குழந்தைகிட்ட வேற யாராவது வந்து அங்கே போ அதை செய்யுன்னு சொன்னால், ஐயோ என் அம்மா அடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இதை செஞ்சா தேவன் நமக்கு பிடிக்காம போயிடும், இதை செஞ்சாதான் தேவனுக்கு பிடிக்கும் என்பதை பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அப்ப அனுதினமும் வேதாகமத்தை படிக்கும் பொழுது நீ கர்த்தருக்கு பயப்படுற பயம் உன் வாழ்க்கையில உண்டாகும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் உன் வாழ்க்கையில வரும் பொழுது நன்மை எது தீமை எது என்று அறிந்து கொள்வாய். ஐயோ, நம்ம தீமையான காரியத்தை செய்தால் தேவனுக்கு பிடிக்காது என்பது அந்த பயம் உண்டாகி தீமையான செய்ய மாட்டாய், தீமையான கிரியைகளை விட்டு விலகுவாய். அதனால ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு உமக்கு பயப்படுற பயம் என் வாழ்க்கையில கொடுங்க, நிச்சயம் தருவார்.